ஸோ ஹாய், ஹலோ இதெல்லாம் எதுவும் சொல்ல வேணாம். நம்ம ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போவோம். ஸோ ஐடிசி லிமிடெட பத்தி பார்க்க போறோம். ஸோ ஐடிசி லிமிடெட் பார்த்தீங்கன்னா, ஐடிசி லிமிடெட பத்தி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதனால வந்து நீங்க ஐடிசில அதாவது ஐடிசியோட ஷேர் வந்து பை பண்ணுங்க, சேல் பண்ணுங்க, ஹோல்ட் பண்ணுங்க அப்படிங்கிற இன்வெஸ்ட்மென்ட் ஐடியாலாம் எதுவும் குடுக்குறதில்ல. ஃபர்ஸ்ட் இது ஒரு நியூஸ் தான். பட் நீங்க தெரிஞ்சுக்க தான் நீங்க ட்ரை பண்ணணுமே தவிர, இதோட சஜஷன்லாம் கேட்டு நீங்க எதுவும் பை பண்ண, ஹோல்ட் பண்ணணும், சேல் பண்ணணும்லாம் தேவையில்ல. அதுவும் பண்ணவும் கூடாது. ஸோ இது வந்து செபியோட ரூல்ஸ்க்கு எதிரா இருக்கும். அது உங்க டெசிஷன் தான். நீங்க தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். என்ன பண்ணணும், என்ன ஏது பண்ணணும் அப்படிங்கிறது. நான் வந்து ஒரு நியூஸ் மட்டும் தான் கவர் பண்ணுவேன். இதுக்கு நெறைய பிராண்ட் இருக்கு. ஸோ என்னென்ன பிராண்ட் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இந்த இவ்வளோ பிராண்ட்லாம் இருக்கு. ஸோ இந்த பிராண்ட்ல வந்து கொஞ்சம் மெயின் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிகரெட் தான். ஸோ அவங்க மெயின் பிசினஸே பார்த்தீங்கன்னா, சிகரெட் கம்பெனி தான். ஸோ சிகரெட் கம்பெனில என்னென்ன பிராண்ட் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிசர் இருக்கு, அப்புறம் வில்ஸ் இருக்கு, அப்புறம் கிளாசிக் இருக்கு, கிங்ஸ் இருக்கு, கோல்ட் ஃபிளேக்கு, பெர்க்லி. ஸோ இந்த கம்பெனிலாம் அவங்க வந்து இவங்க தான் வந்து ஓன் பண்றாங்க. ஸோ ஐடிசி லிமிட்டெட தான் இவங்க ஓன் பண்றாங்க. ஸோ சிகரெட்ல நீங்க ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, ஐடிசி லிமிட்டெடுக்குள்ள தான் நீங்க போணும். ஸோ இந்த வீடியோ வந்து ஐடிசி லிமிட்டெடோடது இல்ல. ஸோ நம்ம வந்து ஐடிசி ஹோட்டல பத்தி பார்க்க போறோம். ஸோ ஐடிசி ஹோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா, இது அவங்களோட லோகோ. ஸோ ஐடிசி ஹோட்டல் இதான் அவங்களோட லோகோ. ஸோ மத்த பிராண்ட ஒரு தடவ சும்மா பார்த்துக்கோங்க என்னென்ன இருக்குது. பிங்கோ இருக்கு, ஆசீர்வாத் கோதுமை மாவெல்லாம் பார்த்துருப்பீங்க. அப்புறம் சன்ஃபீஸ்ட்டு, அப்புறம் இப்பி நூடுல்ஸு, அப்புறம் கிளாஸ்மேட் கேள்விப்பட்டிருப்பீங்க. மங்கள்தீப் அகர்பத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்து இந்த பிராண்ட்லாம் இருக்கு. ஸோ பார்த்துக்கோங்க என்னென்ன இருக்கு அப்படின்னு. ஐடிசி ஹோட்டல வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஐடிசி ஹோட்டல் பார்த்தீங்கன்னா, இது அவங்களோட லோகோ. ஐடிசி ஹோட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐடிசியோட சில்ட்ரன், அதாவது குழந்தை மாரி அப்படின்னு சொல்லிக்கலாம். அவங்களோட குழந்தை இது ஐடிசி ஹோட்டலு. ஐடிசி ஹோட்டலுக்கும் நெறைய குழந்தை இருக்கு. என்னென்ன குழந்தை இருக்கு? அதாவது நம்ம அத சப்சிடியரி அப்படின்னு சொல்லுவோம் ஷேர் மார்க்கெட் விஷயத்துல. நம்ம உங்களுக்கு ஈஸியா புரியறதுக்காண்டி குழந்தை அப்படின்னு சொல்லிக்கிருவோம். அது வந்து சப்சிடியரி. ஐடிசி ஹோட்டலுக்கு என்னென்ன சப்சிடி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெமெண்டோஸ் அப்படிங்கிறது இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா, வெல்கம் ஹோட்டலு. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஸ்டோரி அப்படின்னு இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஃபார்ச்சூனு. அடுத்து பார்த்தீங்கன்னா, வெல்கம் ஹெரிடேஜ். இந்த பிராண்ட்லாம் பார்த்தீங்கன்னா, ஐடிசி ஹோட்டலுக்குள்ள வரும். ஐடிசி ஹோட்டல் பார்த்தீங்கன்னா, ஐடிசிக்குள்ள வரும். இவங்க வந்து எல்லா பிராண்டையும் அதாவது ஒவ்வொரு பிசினஸையும் கொஞ்சம் தனித்தனியா பிரிச்சு பிரிச்சு தான் எல்லாம் போட்டிருப்பாங்க. ஐடிசிக்குள்ள ஐடிசி ஹோட்டலு, ஐடிசி ஹோட்டலுக்குள்ள இந்த பிராண்ட்லாம் வருது. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐடிசி ஹோட்டலோட ஷேர பத்தி பார்க்க போறோம். ஐடிசி ஹோட்டலோட ஷேர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 16 ஜூலை. 16 ஜூலைக்கு குவார்டர் 1 ரிசல்ட் வந்திருக்கு. அவங்களோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 2 மணிக்கிட்ட வந்து ரிலீஸ் ஆச்சு. அதாவது 2 பிஎம் ஷேர் மார்க்கெட் ஓப்பனா இருக்கிறப்ப. ஷேர் மார்க்கெட் ஓப்பனா இருக்கிறப்பயே பார்த்தீங்கன்னா, அந்த ரிசல்ட் வந்தோனே எவ்வளோ பறந்திருக்கு அப்படின்னு. எவ்வளோ பறந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7.64% கிட்ட பறந்துச்சு. அதாவது இந்த இந்த பாட்டம்ல இருந்து இங்க பார்த்தீங்கன்னா 7.64% கிட்ட லோ டூ ஹை அப்படின்னு சொல்லலாம். பட் க்ளோஸ் ஆனது கொஞ்சம் ஓரளவுக்கு இருந்தா இங்க க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னு பாருங்க. ஓரளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4.5% டூ 5% கிட்ட வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இது ஏன் இவ்வளோ ஹை ஆச்சு? 7% முடிய ஏன் ஹை ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க்ல வந்து நீங்க 1 இயர் உங்க அமௌண்ட் வச்சிருந்தீங்கன்னா 7.5% வந்து தரும். நான் எதுல சொல்றேன்னா, எஃப்டில சொல்றேன். இங்க பார்த்தீங்கன்னா, இது வெறும் ஒன்லி 45 மினிட்ஸ். 45 மினிட்ஸ்ல உங்களுக்கு 7.5% வந்து கிடைச்சிருக்கு. பட் நீங்க 7.5% வந்து உங்களால கண்டிப்பா பிடிக்க முடியாது. மேக்ஸிமம் நீங்க இங்கேருந்து ஓரளவுக்கு இங்க முடிய கூட கவர் பண்ணலாம். மேக்ஸிமம் வந்து 3-4% வைங்க உங்களால கேட்ச் பண்ண முடியும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே உங்களால லோலயும், ஹைலயும் விக்கவே முடியாது. நீங்க எப்பயுமே சென்டர்ல கிட்ட தான் பார்க்க முடியும். இது ஏன் இவ்வளோ இன்கிரீஸ் ஆச்சு? ஒரே நாள்ல 7.5% ஏன் இன்கிரீஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு குவார்டர் 1 ரிசல்ட் அவங்களோடது. குவார்டர் 1 ரிசல்ட் பார்த்தீங்கன்னா, எப்பயுமே இப்படித்தான். பறந்து பறந்து எல்லாம் விழுகும். நல்ல ரிசல்ட் வந்துச்சுன்னா நல்லா மேல பறக்கும். அதேமாரி கெட்ட ரிசல்ட் வந்துச்சுன்னா நல்லா கீழ பறக்கும். இந்த மாரி தான் இந்த ஒரு 2 மாசம் வந்து மேல கீழ வந்து பறக்க போகுது. ஸோ ஏன் பறந்துச்சு? அதாவது உங்களோட குவார்டர் ரிசல்ட் எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஓகே, நம்ம வந்து இப்ப வந்து அவங்களோட அஃபிஷியல் பிடிஎஃப்ல வந்தாச்சு. அவங்களோட அஃபிஷியல் ரிசல்ட் பேஜ் என்ன அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்த குவார்ட்டர்ல இருக்கா அப்படின்னு பார்க்கணும். எது இந்த பாக்ஸ். இந்த குவார்ட்டர்ல இருக்கா அப்படின்னு பார்க்கணும்னா 36/2025. ஆமா 36, அதாவது ஏப்ரல், மே, ஜூன் 2025 ஓடது இந்த குவார்ட்டர் 1 ஓடது. அடுத்து என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாக்ஸ் பார்க்கணும். இந்த பாக்ஸ் என்ன இருக்கு? 36/2024. இவங்க என்ன குடுத்துருக்காங்க? குவார்ட்டர் 1 2024 குடுத்துருக்காங்க. மத்த குவார்ட்டர், அதாவது மத்த கம்பெனியோடதெல்லாம் பார்த்தீங்கன்னா, குவார்ட்டர் 4 2024 சாரி 2025 குடுப்பாங்க. அதாவது ஃபைனான்ஷியல் இயர். ஃபைனான்ஷியல் இயர் Q4 2025 குடுப்பாங்க. பட் இவங்க பார்த்தீங்கன்னா, Q1 2025 குடுத்துருப்பாங்க. அதனால தான் நான் எல்லா வீடியோலயும் இத செக் பண்ணிட்டே இருப்பேன். எப்படி கரெக்ட்டா ஆர்டர்ல இருக்கா இல்லையா அப்படிங்கிறது. என்ன செஞ்சுருக்காங்க, இது வந்து Q1 இந்த குவார்ட்டரு, இது Q1 போன குவார்ட்டரு.
அதாவது போன வருஷத்தோட Q1. ஸோ இது பார்த்தீங்கன்னா Q4 அதாவது லாஸ்ட் குவார்ட்டர் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்சோடது. இது ஏப்ரல், மே, ஜூன் போன குவார்ட்டர். இது ஏப்ரல், மே, ஜூன் இந்த குவார்ட்டர். ஸோ ரிசல்ட் எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஸோ டோட்டல் இன்கம் பாருங்க. ஸோ டோட்டல் இன்கம் வந்து 859, அப்புறம் இது 715, அப்புறம் இது 1098. ஸோ இன்னொன்னு என்ன அப்படின்னு நீங்க பார்க்கணும்னா, இவங்களோட பிசினஸ் வந்து சீசனல் பிசினஸ். ஸோ சீசனல் பிசினஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சீசனல் பிசினஸ்னா சம்மர், வின்டருக்கு ஏத்த மாரி இருக்கும். ஸோ மேக்ஸிமம் வந்து ட்ரிப்பு போறவங்க, அதாவது டூர் போறவங்க மட்டும் தான் ஹோட்டல்லாம் புக் பண்ணுவாங்க. அப்புறம் ஏதாவது பிசினஸ் ட்ரிப் அந்த மாரி இருந்துச்சுன்னா, அவங்கலாம் ஹோட்டல்லாம் புக் பண்ணுவாங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து எப்ப ட்ரிப்பு போவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு கொஞ்சம் இந்த வின்டர் சீசனு, அப்புறம் கொஞ்சம் ஸ்ப்ரிங் சீசனு, சம்மர் சீசன்ல யாரும் அவ்வளவா போணும்னு நெனைக்க மாட்டாங்க. ஸோ அதனால இவங்க பார்த்தீங்கன்னா, குவார்ட்டர் வைஸ் வந்து ரெவென்யூ மேல கீழ இறங்கிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால எப்பயுமே என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குவார்ட்டர் டூ குவார்ட்டர் சாரி இயர் டூ இயர் அப்படின்னு பார்க்கணும். ஸோ இயர் டூ இயர்னா இந்த குவார்ட்டரும் இந்த குவார்ட்டரும், இந்த குவார்ட்டரும் மட்டும் தான் பார்க்கணும். ஸோ இயர்லி வந்து பார்க்கக்கூடாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட சீசனல் பிசினஸ் ஒவ்வொரு குவார்ட்டருக்கும் ஒவ்வொரு மாரி வரும். அவங்க பிசினஸ் எப்படி நடக்குது, என்ன நடக்குது அப்படிங்கிறது கொஞ்சம் வித்தியாசமாகிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால வந்து இயர் ஆன் இயர் மட்டும் தான் பார்க்கணும். ஸோ இயர் ஆன் இயர்ல பாருங்க. ஸோ இயர் ஆன் இயர் வந்து 715 டூ 859 ஒரு நல்ல குரோத் ரெவென்யூல. ஸோ ரெவென்யூல நல்ல குரோத். ஸோ மத்த இதுலயும் பார்த்துக்குருவோம். ஸோ 1098லேருந்து 859. ஸோ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. பட் இது மேட்டர் கிடையாது. நம்மளுக்கு இந்த இதுதான் மேட்டர். ஸோ 715லேருந்து 859 குட் குரோத் அப்படின்னு வைக்கலாம். கொஞ்சம் பாசிட்டிவான நியூஸ். ஸோ அடுத்து எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பென்ஸ் வந்து 596லேருந்து 674. ஸோ எக்ஸ்பென்ஸ் கூடியிருக்கு. பட் ரெவென்யூவும் கூடியிருக்கு. அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ரெவென்யூ குறைஞ்சிருந்தா தான் கொஞ்சம் பிரச்சனையா இருந்திருக்கும். ஸோ அடுத்து டோட்டல் ப்ராஃபிட் பார்த்துக்குருவோம். ஸோ ப்ராஃபிட் ஃபார் த பீரியட் பாருங்க. ப்ராஃபிட் ஃபார் த பீரியட் பார்த்தீங்கன்னா 133.71. ஸோ 87லேருந்து 133 அதாவது 87 crore-லேருந்து 133 crore ஒரு நல்ல குரோத். நல்ல குரோத் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 133 crore வந்து அதனால தான் பார்த்தீங்கன்னா, ஷேர் வந்து இவ்வளோ பறந்திருக்கு. ஸோ இபிஎஸ்ல பார்த்துக்குவோம். இபிஎஸ் பார்த்தீங்கன்னா, இயர்னிங் பெர் ஷேர். அதாவது ஒரு ஷேர்ல வந்து நீங்க ஒரு ஷேர் வச்சிருந்தீங்கன்னா, அந்த ஒரு ஷேர்ல உங்களோட ப்ராஃபிட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பெனியோட ப்ராஃபிட் வந்து முன்னாடி 0.41 பைசா இருந்துச்சு. இப்போ 0.64 பைசா. ஸோ எவ்வளோ கூடியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 50% வந்து கூடியிருக்கு. 50% ப்ராஃபிட் கூடியிருக்கு பாருங்க. எவ்வளோ கூடியிருக்கு அப்படின்னு. ஸோ 50% எப்படி கூடியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 41 அப்படிங்கிறதுல நீங்க பாதியா குறைச்சிட்டீங்கன்னா எவ்வளோ வரும்? 20 வரும். ஸோ அந்த 20 இங்கே ஆட் ஆயிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 55% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு ப்ராஃபிட். ஸோ 50-55%னா 87லேருந்து 133 crore. ஸோ சும்மா 87லேருந்து 133 crore வந்துராது. ஒரு நல்ல ப்ராஃபிட் 50% குரோத் அப்படின்னு சொல்லலாம் ப்ராஃபிட்ல. ஸோ ரிசல்ட் பார்த்தீங்கன்னா, நல்ல ரிசல்ட்டு. அதனால தான் வந்து ஷேர் நல்லா பறந்திருக்கு. ஸோ மார்க்கெட் ஓப்பனா இருக்கிறம்போதே ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நல்ல குரோத்து. கம்பெனி என்னது ஹோட்டல் செக்மெண்ட்ல வேலை பார்க்குது. ஸோ ரிசார்ட் இந்த மாரி இதில வேலை பார்க்குது. ஸோ அது இல்லாம கொஞ்சம் 5 ஸ்டார் ஹோட்டல் இது. 5 ஸ்டார் ஹோட்டல்னா நல்ல பிரீமியம் ஹோட்டல் இது. ஸோ பிரீமியம் ஹோட்டல் செக்மெண்ட் இல்ல. ஸோ ஹோட்டல் செக்மெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து மார்க்கெட் கேப் வைஸா பார்த்தீங்கன்னா, 1,00,000 கோடி வந்து இந்தியன் ஹோட்டல் கம்பெனி. ஸோ இது பார்த்தீங்கன்னா, டாட்டாவோடது. டாடா கம்பெனி தான் இப்போதைக்கு ஃபர்ஸ்ட்ல இருக்கு ஹோட்டல்கள் மேனேஜ்மெண்ட்ல. அதாவது அந்த ரிசார்ட் அப்புறம் 5 ஸ்டார் ஹோட்டல் சர்வீஸ் குடுக்குறதுல. ஸோ அடுத்து செகண்ட் பார்த்தீங்கன்னா, ஐடிசி ஹோட்டலு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, தேர்ட்ல இருக்கிறது ஈஸ்ட் இந்தியா ஹோட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க ஓனர் பார்த்தீங்கன்னா, ஓபிராய் ரியால்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஓபிராய் குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கன்க்ளூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்க்ளூஷன் வந்து நீங்க இங்க 7% வந்து ஒரு நாள்ல ஈஸியா கிடைக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஸோ இவ்வளோ ரிசல்ட்ட பார்க்கணும். இன்கம் எவ்வளோ? அப்புறம் ப்ராஃபிட் எவ்வளோ? எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ பண்ணியிருக்காங்க? போன குவார்ட்டர்லேருந்து இந்த குவார்ட்டர் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு? ரெவென்யூ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு? ப்ராஃபிட் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு? அப்புறம் குளோபல் லெவல்ல வந்து ஏதாவது டேமேஜ் நடக்குதா? அதாவது வார் மாரி ஏதாவது சிச்சுவேஷன் போதா? இவ்வளோ எல்லா நியூஸும் வந்து நீங்க கவர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ ஏன் வார வந்து கவர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வார்னால வந்து கொஞ்சம் மக்கள் வந்து பயந்துகிட்டு வெளியவும் போமாட்டாங்க. அதாவது டூர் சைடுலாம் போமாட்டாங்க. அதனால இவங்களோட ரெவென்யூ வந்து கொஞ்சம் குறையும். ஸோ வார்னா அந்த ஹோட்டல் சைடு பக்கம். அதாவது இப்ப இவங்களோட மும்பைல நெறையா ஹோட்டல் இருக்குன்னா, ஸோ மும்பைல ஏதாவது நடந்திருக்கு. அதேமாரி டெல்லில ஏதாவது நடந்திருக்கு, ஜெய்ப்பூர்ல ஏதாவது நடந்திருக்கு. இந்த மாரி அவங்க மெயின் ஹோட்டல் எங்க இருக்கோ, அங்க ஏதாவது நடந்துச்சுன்னா, அவங்களோட ரெவென்யூ கண்டிப்பா குறைய தான் செய்யும். ஸோ இந்த மாரி வார் சிச்சுவேஷன் நியூஸ் வந்து நீங்க எப்பயுமே கவர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ நான் வந்து நியூஸ் கவர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். நீங்க ச நம்ம சேனல்ல ஸ்டாக்கர வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோல அவ்வளோதான். அடுத்த வீடியோல பார்ப்போம். குட் பை.